நாட்களுக்கு மேலே போயிட்டு 92 93 நாட்களுக்கு மேலே ஆயிட்டு அமெரிக்கா வந்து இந்த போரில் வந்து படுதோல்வி அடைந்திருப்பதாக இன்டர்நேஷ்னல் ஃபாரின் பாலிசி, இந்த ஃபாரின் பாலிசிங்கிற ஒரு பெரிய நாளிதழ் கற்ற வெளியிருக்கிறாங்க. அமெரிக்கா வந்து தனது தோல்வியை மறைப்பதாகும் இன்றைக்கு வந்திருக்கு. ஃபால் அவுட் யூஎஸ் அப்படிங்கிற தலைப்பில் ஃபாரின் பாலிசி, இதுதான் ரொம்ப முக்கியமான இன்டர்நேஷ்னல் மீடியா. ஒவ்வொரு நாட்டினுடைய போர்கள், தளவாடங்கள் இதெல்லாம் குறித்து சர்வே பண்ணி ரொம்ப பக்காவாக சர்வே பண்ணுவாங்க. அந்த சர்வேயில் வந்து அவங்க தனியான டீட்டெயில் சொல்லுவாங்க. அந்த ஃபாரின் பாலிசி என்ன சொல்றதுன்னா, யூஎஸ் ஃபால் அவுட், அமெரிக்கா காலி செய்யப்பட்டிருக்கிறது, அமெரிக்கா தோல்வி அடைந்திருக்கிறது. இட் இஸ் சோ கால்டு ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக். அவர்கள் கொள்கை ரீதியாக தேவையில்லாமல் ஈரானோடு போர் செய்து மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு ஈரான் சொல்லலை, அது முஸ்லீம் நாடுகளும் சொல்லலை, ஈரானும் சொல்லலை. இந்த ஃபாரின் பாலிசி நாளிதழ் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அப்போ அமெரிக்கா எப்படி தோல்வி கண்டது உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ அமெரிக்காவுக்கு வந்து ஒப்பந்தம், நாம் இந்த 4ஆம் தூணுக்கு சொல்வதற்கு முன்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய ஒரு ஒரு நெருக்கத்தில் வந்துட்டு போன வாரம் இன்னும் சில மணி நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும்னு அறிவிச்சாங்க. கடைசியில் அமெரிக்கா அதிபர் வந்து கையெழுத்து போடாமல் போயிட்டார். கையெழுத்து போடாமல் போனது மட்டும் இல்லை, ஈரானுடைய தெற்கு பகுதியில் பந்தர் அப்பாஸ்னு ஒரு இடம் இருக்குது.